அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சாந்தி சமாதானம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு புனிதமான சங்கையாக்கப்பட்ட நாள் மாதத்திலே ஒரு சிறப்பான ஒரு துல்காதா மாதத்திலே நாம் ஹஜ்ஜு மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஹாஜி பெருமக்கள் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நிறைய ஹாஜிகள் உம்ராவை முடித்து விட்டு அவங்க ஓய்வில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சில ஹாஜிகள் மதீனாவிலே ஜியா செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரவுலா ஷரீஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய எல்லா அமலும் சாலிஹான அமலாக கபூல் செய்து நம்மவர்களுக்கும் அந்த ஹஜ்ஜுடைய சௌபாக்கியம் வெகு சீக்கிரமாக கிடைப்பதற்கு நாம் எல்லாம் அல்லாட்ட வேண்டி விரும்பி துவா செய்வோம். அல்லாஹ் நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். சத்தியமாக நம்ம எல்லாம் அல்லா இடத்துல பிரார்த்தனை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லா இடத்துல எப்படி யாருக்கு ஹஜ்ஜுடைய நசீபு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு நம்ம ஒரு செய்திகள் கேட்குறோம், உலமாக்கள் வாயின் மூலமாக சொல்கின்றார்கள். ஒரு உலமாக்கள் ஒரு வசதியானவங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய சிறப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க படிக்கிறாங்க, படித்து முடியல, இன்னும் ஒரு 10 நாள் உட்காந்து அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கும்போது அல்லா தஆலா என்னென்ன அல்லாஹ் நாடுறான், அந்த வசதியானவர் அந்த உலமாக்களையும் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு நீங்களும் பெறப்படுங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகக்கூடிய ஒரு சிறப்பை அவங்கள அல்லா தஆலா வழங்கிடுறான். இந்த மாதிரி ஒருத்தர் உண்டியில் சேர்த்து வச்சுட்டே இருக்காரு. அது சேர்த்து வச்சுட்டே இருக்கும்போது அது இன்னொருத்தருக்கு வெளியே அது எப்படியோ ஒரு பெரிய வசதியானவங்களுக்கு தெரிஞ்ச உடனே சரி நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி உதவி செஞ்சு அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்க. இப்படி அவங்களுடைய அந்த நீயத்து இன்னமல் அமல் பின் நிய்யத். அதனால் நம்ம அந்த அதிகமான துல்காதா மாதம் ஹஜ்ஜு மாதம் அல்லா இடத்துல அதிகம் அல்லாட்ட துவா செஞ்சு அந்த உம்ராவுடைய பாக்கியம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைப்பதற்காக வேண்டி அல்லா இடத்துல நம்ம உதவி தேடிட்டே இருக்குது, துவா செஞ்சுட்டே இருக்குது. அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்கள்லாம் தந்து அருள் புரிவானா. ஆமீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நிறைய பேர் வீடு வாங்கலாம், அது நமக்கு அது கரெக்டாக ஆகுமா, நல்ல வசதியாக அமையுமா, ஒரு வண்டி வாங்கினா அது வண்டி நமக்கு சரியான முறையில் அமையுமா, இல்லை பொண்ணு பார்க்குறோம், அந்த பொண்ணு நம்ம மேரேஜ் பண்ணலாமா, மாப்பிள்ளை பார்க்குறோம் மேரேஜ் பண்ணலாமா, இப்படி நமக்கு அது ஒரு சந்தேகம் வரும். அப்போ அது நம்ம வாங்கலாமா கூடாதா என்பதை பற்றி நம்ம தெளிவான முறையில் நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான அமலாக நம்ம நிய்யத்தெல்லாம் அல்லாஹ் கபூலாக்கி தருவானா. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா